பிஸ்மில்லா. பொதுவெளியில் விவாதம். அதாவது கடந்த 10-15 ஆண்டுகளாக இந்த அசையாத சொத்துக்களை விற்பதிலும் வாங்குவதிலும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும். அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 10க்கும் மேற்பட்ட மனுக்களை இந்த அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்தாச்சு. தீர்வு வரலை. எனக்கு 74 வயசு, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இந்த பொதுவெளியில் விவாதம்ங்கிற விஷயம் அரசு அலுவலர்கள் முன்னால், அரசு அலுவலக கேம்பஸுக்குள்ளேயே சில பொதுவான ஆட்களை வைத்து எதிராளிகளும் நானும் உட்காந்து நேருக்கு நேராக இருக்கக்கூடிய ஆவணங்கள், சாட்சி ஆவணங்களை டேபிளில் முன்னால் போட்டு ஒரு விவாதம் பண்ணி ஒரு சமாதானமான முறையில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சமாதானமான தீர்வை கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த பொதுவெளியில் விவாதம்ங்கிற கான்செப்ட். ரைட். இப்போ நம்ம முன்னால் இருக்கக்கூடிய 5 கேள்விகள் என்ன அப்படின்னா, இந்த அரசு அலுவலர்கள் முன்பாக அரசு அலுவலக வளாகத்திலேயே இதை நடத்துவதற்கு அனுமதிப்பார்களாங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது விஷயம், எதிர்த்தரப்பினர் எந்த அளவிற்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எதிர்த்தரப்பினர் வராமல இந்த பொதுவெளியில் விவாதம்ங்கிற இந்த நிகழ்வை நடத்தவே முடியாது. அப்போ அவங்கள வரவழைக்கிறதுக்கு என்ன செய்தால் அவங்க விடுவாங்க. மூன்றாவது விஷயம், இந்த நடுவர்களை எதன் அடிப்படையில் நியமிப்பது, அவர்களுக்கான தகுதி என்ன. நாலாவது விஷயம், அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் எல்லா விஷயத்தையும் ஆவணப்படுத்தணும். குறிப்பாக வீடியோ எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒயிட் அண்ட் பிளாக்கில், அதாவது எழுத்துப்பூர்வமான ஒரு தீர்ப்பு, ஒரு ஆவணம் தயார் பண்ணணும். அதுக்கு என்ன வழி? இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஒரு வழிகாட்டி போடி நாயக்கர்னு உள்ள இன்ஜினியர் சுப்புராஜின்னு சொல்லி என்னை விட 10 வயசு மூத்தவர், அவர்கிட்ட போனோம். ஆனால் உண்மையே சொல்லப்போனால் இந்த விஷயத்தை அவர்கிட்ட ஓப்பன் பண்ணவே முடியல. காரணம், பல காரணங்கள் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நானும் என்னுடைய நண்பர் முத்துராமும் ஒரு டீ கடையில் உட்காந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால் இந்த 5 கேள்விகளுக்கும் ஒரு பதிலை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன்.